வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு சிலிர்க்க வைக்கும் கதை சொல்லப் போகிறேன். இது விக்ரமாதித்யனும் வேதாளமும் சந்திக்கும் கதை. வேதாளம் ஒரு புதிர் போடும். விக்ரமன் விடை சொல்வானா? கடைசியில் நீங்களும் ஒரு விடை சொல்ல வேண்டும். தயாரா? கவனமாக கேளுங்கள். நள்ளிரவு உஜ்ஜயினி சுடுகாட்டில் விக்ரமாதித்தன் நடந்தான். ஒரு மரத்தில் தொங்கும் சவத்தை தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். திடீரென்று சவம் பேசியது. மன்னா, நீ சோர்வாக நடக்கிறாய். வழியில் நேரம் போகட்டும், ஒரு கதை சொல்கிறேன். கதை முடிந்தால் ஒரு கேள்வி கேட்பேன். விடை தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை வெடிக்கும். சொன்னால் நான் மீண்டும் மரத்துக்கு திரும்புவேன். விக்ரமன் மூச்சு விடாமல் நடந்தான். வேதாளம் கதை தொடங்கியது. கேள் மன்னா, இது ஒரு உண்மையான புதிர். ஒரு நாட்டில் 3 நண்பர்கள் இருந்தனர். முதலாமவன் மாயாவி. அவன் எந்த பொருளையும் தூரத்திலிருந்தே பார்க்கும் சக்தி கொண்டவன். இரண்டாமவன் வீரன். அவன் காற்றின் வேகத்தில் ஓடும் சக்தி கொண்டவன். மூன்றாமவன் வைத்தியன். அவன் இறந்தவரையும் உயிர்ப்பிக்கும் மருத்துவன். மூவரும் ஒரு காட்டில் நடந்து சென்றனர். திடீரென்று மாயாவி, நிறுத்துங்கள்! தூரத்தில் ஒரு இளவரசி ஒரு நதியில் மூழ்கி இறந்துவிட்டாள். நான் இப்போதே போய் அவளை மீட்டு வருகிறேன். வைத்தியன் தன் மருந்தை கொடுத்தான். இளவரசி உயிர் பெற்று கண் திறந்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். மூவரும் அவளை காதலித்தார்கள். மூவரும் மன்னரிடம் சென்றனர். இளவரசியை யாருக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள்? மாயாவி. நான் இல்லாவிட்டால் அவள் தெரியாமல் போயிருப்பாள். அவள் என்னுடையவள். வீரன். நான் இல்லாவிட்டால் அவள் உடல் கிடைத்திருக்காது. அவள் என்னுடையவள். வைத்தியன். நான் இல்லாவிட்டால் அவள் உயிர் வாழ்ந்திருக்கவே மாட்டாள். அவள் என்னுடையவள். மன்னர் தலை சுற்றியது. விக்ரமன் நின்றான், யோசித்தான். பிறகு தெளிவாக சொன்னான். வேதாளமே, மாயாவி தூரத்தில் பார்த்தான். அவன் பணி முடிந்தது. வீரன் உடலை கொண்டு வந்தான். அவன் பணி முடிந்தது. ஆனால் வைத்தியன் அவன் இறந்த ஒருவருக்கு உயிர் கொடுத்தான். தந்தை தன் மகளுக்கு உயிர் கொடுப்பது போல் ஒரு தந்தையின் உறவு அது. எனவே வைத்தியன் இளவரசியை மகளாக பார்க்க வேண்டும். திருமணம் வீரனுக்கு நியாயம். ஏனென்றால் அவன் உயிரை பணயம் வைத்து காட்டுக்கு ஓடி மீட்டான். அது காதலின் அடையாளம். சரியான விடை. ஆனால் மன்னா, நீ பேசிவிட்டாய். நான் போகிறேன். வேதாளம் மீண்டும் மரத்துக்கு பறந்தது. விக்ரமன் மீண்டும் நடந்தான். விக்ரமன் விடை சொன்னான். இப்போது உங்கள் முறை. இந்த கேள்விக்கு நீங்கள் விடை சொல்லுங்கள். 3 பேர் ஒரு குழியில் விழுந்தனர். முதலாமவன் குழியை பார்த்தான். இரண்டாமவன் கயிறு போட்டான். மூன்றாமவன் மேலே இழுத்தான். யாரில்லாமல் யாரும் உயிர் பிழைக்கவே மாட்டார்கள். ஒரே ஒரு விடை மட்டுமே சரி.